ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய சகோதரிகள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பிரபலங்கள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆண்கள் ஒன்று நீ அசிங்கமாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நார்மலாகவே பேச மாட்டுறாங்க? அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவே பேச தெரியாதா? ஒரு பிரதர் சிஸ்டராகவே பேச தெரியாதா அப்படின்னு கேட்குறது உலக அளவில் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இணையதளம் முதலாக வந்த பொழுது அதிகமாக ஆபாச விஷயங்கள் தான் பார்க்கப்பட்டது. அதுலேயும் நம்பர் 1 இருந்தது இந்தியா தான். ஸோ இது சொல்லும் இந்தியர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வரைக்குமே கூகுளில் காமம், செக்ஸ் அப்படின்னு அதிகமாக சர்ச் பண்ணுறது இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு அதிகமாகவும் இருக்கலாம், அல்லது தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாம் எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, ஆதிக்குடி தமிழ் குடின்றாங்க இல்லையா? ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன் அப்படின்னா, ஆதினா என்ன? ஆரம்பம். ஸோ ஆரம்பத்திலேனா இந்த உலகம் 5,000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இப்போ சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்த ஆத்மா திரும்பி போகாது. ஒன்ஸு பிறவி எடுத்தால் இங்கே தான் இருக்கும், மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வரும் ஆத்மாக்கள் எல்லாமே. இதை தான் பரந்தமம், பரலோகம்னு சொல்கிறோம். இங்கே தான் கடவுள் இருக்கிறார், சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ ஆத்மாக்கள் முதல்ல வந்துட்டாங்க அப்படின்னா, சொர்க்கமாக இருக்கும்போது அது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். அங்கே 2500 வருடத்துக்கு காமம்னா என்னென்னு தெரியாது. இருந்தாலும் 2500 வருடம் கழித்து காமத்தில் விழ ஆரம்பிக்கிறாங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு காமம்னா என்னென்னு தெரியாது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னு தெரியாது. அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் அவங்களுடைய பேச்சில், வார்த்தையில், எண்ணத்தில், நடத்தையில், உள்ளுணர்வில் எப்போவுமே இருக்கும். அதனால தான் அவர்கள் இவ்வளவு தெய்வீக குணம் நிரம்பியதுனால அவர்களை நரகத்தில் தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். வேறு யாரும் இல்லை, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்களே தான் இங்கே இந்துக்களாக மாறுறாங்க நரகத்தில். எப்படி இங்கே திடீர்னு காமம் வருது? சொர்க்கத்தில் இருந்தவர்களை விட இங்கே அழகாக இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. சொர்க்கத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுலேயும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழகு குறைஞ்சிக்கிட்டே வரும். அழகு மட்டும் இல்லை, செல்வமும் அளவற்று இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மளிகையில் இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தூய்மை, பிரம்மச்சரிய விரதம். அங்கே பிரம்மச்சரிய விரதம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தான் காமம்னா என்னென்னு தெரியாது. குழந்தைங்க பிரம்மச்சரிய விரதம் இருப்பாங்கன்னா நம்ம சொல்லுவோம், கிடையாது இல்லை, இயல்பாகவே அவங்க தூய்மையாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் 2500 வருடம் குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் காமம்னா என்னென்னே தெரியாது. அப்போ குழந்தை எப்படி பிறக்கும்னா, திருமணமாகும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். ஸோ அதனால தான் அவளை பரிசுத்தமானவர்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்படி 2500 வருடம் கழித்து அவர்களுக்குள்ளே காமம் வருதுன்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூய்மையின் சக்தி, அதை தான் ஆன்ம பலன்றோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து ஒரு டைம் அந்த ஆத்ம பலம் இருக்கும்போது மனம், புத்தி எல்லாமே ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவுக்குள்ளே தான் மனம், புத்தி இருக்குது. மனதுடைய வேலை எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கிறது. புத்தியோடைய வேலை இந்த எண்ணத்தை உருவாக்கலாமா வேண்டாமா, வெளியில் உள்ள விஷயத்தை மனசுக்குள்ளே அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது புத்தியோடைய வேலை. சமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வெளியிலிருந்து அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் உள்ள ஆழ் மனசில் சேமிப்பாகி இருக்கும். ஸோ அதை தான் சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ சொர்க்கத்தில் என்ன ஆகுனா மனம் புத்தி சமஸ்காரம் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நல்ல பலமாக இருக்கும். எப்படி உடம்பு பலம் அது வெளியில் தெரியும் இல்லையா, இது சூக்ஷ்மமாக இருக்கிறது. ஆத்ம பலம் இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகானவர்கள் இருந்தாலும் மனம் சின்ன சலனம், அந்த அழகாக இருக்கிறாங்க போன்ற எண்ணங்களை கூட உருவாக்குது. ஏன்னா அவங்க முதல்ல ஒருவர் உடம்புனே நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் தான். கண் வழியாக பேசுகிறேன், கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், காது மூலமாக கேட்குறேன், ஒவ்வொரு காரியத்தையும் உடல் மூலமாக பண்ணுறேன் அப்படின்ற உணர்வு இருக்கும். பிறரை பார்க்கும்போதும் ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது, ஆத்மா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குதுன்னு அவங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில் மட்டுமே இருக்கும். சொர்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பலம் குறைய என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், யூஸ் பண்ணால் வேகமாக குறையும் இல்லையா. அந்த மாதிரி சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லை, அப்போவும் சார்ஜ் குறையுது, ஆனால் ஸ்லோவாக குறையுது. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ஆத்மா மனதின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியல, அது இஷ்டத்துக்கு மனம் தடுமாற ஆரம்பிக்குது. மெயினாக காமத்தில் தான் தடுமாறும், மனைவி கிட்ட தான் தடுமாறும். அப்படி பார்த்துட்டு அழகாக இருக்கிறாள் அப்படின்னு ஸ்லைட்டாக ஒரு எண்ணம் வரும். இதுதான் முதல் காமம். அப்போ தான் இந்த பூமி நரகம் ஆகுது. இப்போ எந்த அளவுக்கு காமம், கற்பழிப்பு, கள்ளத்தொடர்பு அது இதுன்னு போயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு ஆத்மா சக்தி இழந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அதிவேகத்தில் இறங்கும். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்க உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும், ஆத்மான்றதை மறந்துடும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒட்டுமொத்தமாக எல்லா ஆத்மாவுடைய கதை இது. இதை சொல்லி தெளிய வைத்து மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்த தான் இறைவன் வரார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எல்லா ஆத்மாவுமே சக்தி குறைந்து தான் இருக்கும். ரொம்ப குறைஞ்ச வித்தியாசம் வேணால் இருக்கலாம். அதாவது ஒரு சிலர் வெளிப்படையாகவே காமம் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது மனதளவில் தடுமாற்றம் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி. பட் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும். இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஏன் ஆண்கள் மட்டும் அதிகமாக இதில் மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்குது? பெண்கள் ஆபாசமாக பேசுகிறது இல்லையே, ஆண்கள் தானே பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக ஒரு எந்த விலங்குமே ஆணை தேடி பெண் போகாது, ஆண் தான் பெண்ணை தேடி போகும். ஆனால் பெண் அனுமதி கொடுத்தால்தான், அதுவும் இருக்குது இல்லையா. பெண் சிங்கமாக இருக்கட்டும் அல்லது எந்த விலங்காக வேணாலும் இருக்கட்டும், அந்த பெண் சிங்கம் அங்கேயே இருந்துச்சுன்னா தான் ஆண் சிங்கம் அப்படி போகும். பெண் சிங்கம் உருன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஆண் சிங்கம் எட்ட போயிடும். ஸோ இது எல்லா விலங்குமே இப்படி தான் இருக்குது. அப்போ இயல்பாகவே இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண் ஒன்று ஆண் பெண் அப்படிங்கிறது உடலுக்கு தான். ஆத்மா எப்போவுமே ஆத்மாவாக தான் இருக்கும். ஒரு ஜென்மம் ஆணாக பிறக்கும், அடுத்தது பெண்ணாக பிறக்கும், அடுத்தது ஆணாக பிறக்கும், இப்படி மாறி மாறி தான் பிறக்கும். ஸோ ஆண்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களேன்னு சொன்ன பெண்களின் உடலில் இருக்கிற அந்த ஆத்மாவும் அதுக்கு முன் ஜென்மத்தில் ஆணாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த ஜென்மம் ஆணாக தான் பிறக்க போகுது. இவ்வளோ மோசமாக இருக்கிற இந்த ஆணின் உடலில் இருக்கிற ஆத்மா முன் ஜென்மத்தில் பொண்ணாக தான் இருந்துச்சு. இதை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ காமம்னா என்னென்னே தெரியாமல் இந்த வெறுத்து ஏன் இந்த பசங்களாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்ன அதே பெண் உடம்பில் இருந்த ஆத்மா தான் இன்றைக்கி இப்படி ஆபாசமாக பேசுகிறது, காமம் சார்ந்த விஷயத்தில் மூழ்கி இருக்கிறதாகவும் மாறி இருக்கும். இதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா, சமுதாயத்தில் இயல்பாகவே பெண் உடலை மையப்படுத்தி தான் படங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேயே அதோடைய சலனம் இருக்கும், ஏன்னா அது முன்ஜென்மத்திலே இருக்கும். ஸோ படத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்ணின் உடலை காமத்தை தூண்டுற வகையில் காட்டுறாங்க. காமத்தை தூண்டுற வகையில் காட்டாட்டினாலும் கூட அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸ்போர்ட்ஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அதை பார்த்தாலே அவனுடைய மனம் சலனமாகும். எப்படி இது நடக்குது அப்படின்னா, முன்ஜென்மத்தில் அவன் மனம் காமத்துக்கு பழக்கப்பட்டு இருக்கும்.
ஸோ அந்த பழக்கப்பட்டது இங்கே வந்தோடனே டக்குன்னு பற்றிக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கும் முன் ஜென்மத்தில் அது பொண்ணாக தான் இருந்திருக்கும். பொண்ணாக இருந்தாலும் படத்தில் பார்க்கும்போது பார்க்குது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் ஸ்லைட்டாக நடக்குது. அதுதான் ஆண் வந்து வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு, அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும். அவனை டிஸ்டர்ப் பண்ணும்போது பொண்ணையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ எப்படி அறிவே இல்லை, எப்படியெல்லாம் நடிக்கிறாளுங்க பாருங்க இப்படின்ற ஒன்று. ஆனால் மொத்தத்தில் அது டிஸ்டர்ப் ஆகுது. அது அடுத்த ஜென்மத்தில் ஆணாக இருக்கும்போது அந்த டிஸ்டர்ப் ஆகிறது வேறு விதமாக வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க சேம் செக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி ஆண் வந்து அதிகமாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன வயசுலன்னு வச்சுக்கலாம், அவன் சீக்கிரமாக காமத்தில் விழுந்துருவான். அது என்னென்னா அந்த காமத்தின் வெளிப்பாடு இப்போ இன்னும் அந்த காமத்தில் எக்ஸ்போஸ் ஆகாததுனால அது இப்படி வெளிப்படுது. அதேமாதிரி கோபம் பயங்கரமாக வரும். ஏன்னா காமத்துடைய கூட்டாளிங்க தான் இவங்க எல்லாம், இந்த குணமெல்லாம். அதேமாரி பெண்ணுமே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க ஆணாக பிறக்கும்போது பயங்கரமாக காமத்தில் விழுவாங்க. இப்போவுமே கூட அதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த பேச அதாவது காமத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான், காமத்தின் சுவையை அறிஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆபாச படத்தை பார்த்து இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் மொத்தத்தில் இப்போ இன்டர்நெட்லாம் அதிகமாக வந்ததுனால யார் கூட வேணாலும் முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேசுகிற வாய்ப்பெல்லாம் அதிகம். ஸோ அப்படி பேசி ஆபாசமாக பேசுகிறது, முன்ன பின்ன தெரியாதவங்களோட பேசும்போது அது ஒரு பெரிய தயக்கமாகவும் இருக்காது. ஸோ அப்படி பேச அதுக்கு அடிமையாகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எந்த பெண்ணை அவன் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் அப்படி பேசுகிறது அவனுக்கு சகஜமாகிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிந்த பெண்ணாக இருந்தாலும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், சின்ன வயசில் படித்தவங்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்டேயுமே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு, ஏன்னா இவனுடைய மைண்ட் வந்து கண்டிஷன் ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு கூட பேசினாலே ஆபாசமாக பேசுறது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் தான் வந்து இந்த கொரோனா டைமில் ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும்போது நிறைய வாத்தியார்கள் தங்களுடைய பெண் மாணவிகள் கிட்ட தப்பாக நடந்து போக்சோல உள்ளே போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கு காரணம் இது தான். அவர் வந்து நேரில் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே வந்து எல்லாருடைய ஃபோன் நம்பரும் அவருக்கு கிடைக்கிது ஆன்லைன் கிளாஸ்னால். ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒரு டவுட்டுக்காக நியாயமாகவே கேட்கும்போது கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய மனம் வழக்கமாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா எப்படி வேலை செய்யுமோ அது ட்ரிகர் ஆகி அந்த மயக்கம் வேலை காட்ட ஆரம்பிக்குது. ஆனால் இதுலேயுமே கூட யார்கிட்ட அவங்க இப்படி நடந்துக்குவாங்க எடுத்த உடனே அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அல்லது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நடப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஓகே சார், ஓகே பை சார் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படி நடக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பு, ஒரு 3-4 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், கோவை மாணவி தற்கொலை வழக்குன்னா அந்த பொண்ணு நல்லா படிக்கும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு மாணவி, +2ன்னு நினைக்கிறேன், +2 10th. ஸோ அப்போ வாத்தியார் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்ட்டு அந்த மன உளைச்சலை அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஆனால் அந்த பொண்ணு வாத்தியாருடைய மனைவி கிட்ட ஃபோனில் பேசுகிறதெல்லாம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளர்ட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க மனைவி வந்து வெக்கமாக இல்லை, வாத்தியார்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா சுற்றி இருக்கிறவங்களாம் இது வந்து நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க. அப்போ வாத்தியார் அந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது நடந்திருந்தாலோ அல்லது இந்த மாதிரி ஆபாசமான சேட் வேறு யாருக்கிட்டையோ, ஸ்கூல் பசங்க இல்லாமல் வேறு யாருக்கிட்டையோ பண்ணியிருந்தால் கூட அடுத்தது இங்கே இவங்க இப்படி நடக்கும்போது இவங்கக்கிட்டையும் அதே மாதிரியே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அவர் பண்ணாரா அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அவர் அப்படி பண்ணுறார். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த உணர்வு இருக்கணும் இல்லையா? இப்போ முஸ்லீம் மதத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாங்கன்னா அங்கே சாத்தான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போவும் உண்மை கிடையாது, பட் இப்போ அது உண்மையாக இருக்குது, அதாவது கலியுகத்தின் இறுதியில். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள்
ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுது யாரோ ஓரிரு பசங்க வந்து அப்படி பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியும். எல்லோரும் அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிற அந்த குணம் இப்போ காலம் மாறும்போது அது ஆபாசமாக பேசுகிறதாக மாறலாம். ஸோ குறிப்பாக காலேஜ் டைம்லேயோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ இருக்கும்போது அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வேலை பார்க்குற வயசில் தான். ஏன்னா அதுக்குள்ளே சார்ந்த எக்ஸ்போஷர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவனுடைய மைண்ட் வந்து காமத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் யார் மாட்டுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, அவங்கக்கிட்ட தான் இப்படி பேசுவாங்க. ஸோ அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அவன் காமத்துக்கு மைண்டு பழகிடுச்சு ஒன்று. இன்னொன்று, அவன் ஜென்ரலாகவே ஆண்கள் அந்த வேலை பார்க்குற வயசில் வந்தப்புறம் காசு இந்த மாதிரி விஷயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும்போது அது அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான், டைம் வேஸ்ட். அப்போ டைம் வேஸ்ட் ஆகும்போது அது ஒரு விரக்தியை கொடுக்கும். விரக்தி அடையும் போதெல்லாம் காமத்தின் பக்கம் புத்தி போகிற மாதிரி மனிதர்களுடைய மனம் இப்போ மாறிடுச்சு. ஸோ ஆண்கள் அப்படி போயிடுறாங்க, பெண்கள் டிவி இந்த மாதிரி விஷயத்தில் போயிடுறாங்க. மொத்தத்தில் இந்த விரக்தி தவறான விஷயத்துக்கு இட்டுட்டு போகும். இது எல்லாமே ஒரு விதமான மயக்கத்துக்கு தான் இட்டுட்டு போகுது. ஸோ அதில் மயக்கத்தில் உச்சம் வந்து காமம். ஸோ காமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு உடனடி பாதிப்பு இல்லையா, ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டாங்கன்னா பயங்கரமான பாதிப்பு. ஸோ அதனால் அதிலிருந்து எச்சரிக்கையாகவே இருப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது, ஆனால் சட்டத்தில் மாட்டிக்குவாங்க. ஸோ அதுவும் பெண்ணுக்கு விருப்பம் இல்லாட்டினா தான், அல்லது அந்த பெண் வந்து அவனை ட்ராப் பண்ணணும்னு நினச்சாதான், இல்லாட்டினா அதுவும் கிடையாது. ஸோ அதனால் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அப்போ என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு நேரம் வேஸ்ட் ஆகுது. ஒரு பெண் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த பெண்ணை வை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இல்லை. சரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவனுடைய மைண்ட் ஏற்கனவே காமத்தில் இருக்கனால டக்குன்னு அவன் மாற்றுறான். ஸோ இதுக்கு வந்து அவன் காமத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான்றது மட்டும் அர்த்தம் கிடையாது, பேசுகிறதுக்கு விரும்பலை, ஃபோனு வையின்றதை வேறு ஒரு ரூபத்தில் சொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்படி பேசுனாங்கன்னா சே அப்படின்ட்டு வச்சுடுவாங்க. ஸோ இதை ஒரு யுக்தியாக, ஏன்னா வையின்னு சொன்னால் அது ஒரு மரியாதை குறைவாக இருக்குது, இப்படி பேசினா சரி என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு வச்சுடுவாங்க, அப்படின்னும் பண்ணுவாங்க. ஸோ பெண் வந்து ஆபாசமாக பேசாமல் இருந்திருக்கலாம், சாதாரணமாகவே பேசினா கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது தேவையில்லாத விஷயம் தானே. அதாவது அதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுகிறது வேறு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஆஃபீஸ் ஒர்க்கில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, அது வேறு. சும்மாவே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அது ஜென்ரலாக ஆண்களுக்கு பிடிக்காது. பெண்களுக்கு பேசுகிறது ஏனோ பிடிச்சிருக்குது, அது அடுத்த ஜென்மத்தில் ஆணாக இருக்கும்போதும் வெளிப்படும். அது ஒரு டைமுக்கு பிறகு காமமாக மாறும். இந்த சாதாரண பேசுகிறது தான் காமமாக மாறும் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான் பைபிளில் வந்து அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பேசுகிறதுனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முதல்ல உங்களுக்கே நேரம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி போகும். அதிகம் பேசுகிறவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவே நிறைய பிரச்சனை வரும், இந்த நரம்பெல்லாம் புடைச்சிட்டு இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகும். ஸோ இது இல்லாமல் என்ன ஆகுனா லூஸ் ஸ்டாக் நிறைய விடுவாங்க. அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, சும்மா அப்படி ஜாலியாக பேசுகிறது, அது வந்து மற்றவங்களுடைய மனசை பாதிக்கும் அப்படிங்கிறது பிற்காலத்தில் அவங்களுக்கு தெரியும். அதனால் பெரிய பாதிப்பு வரும். இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தையை அவங்கள இரிட்டேட் பண்ணுது. அது என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும், அவங்களுக்கு அப்நார்மலாக தெரியும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பேசுறதை நிறுத்திட்டாலே இந்த மாதிரி மற்றவர்களை ஹர்ட் பண்ணுற வார்த்தை பேச மாட்டீங்க. அந்த கொஞ்சமாக பேசுகிறதும் பேசணுமா, நம்ம பேசுகிறதில் அவங்கள ஹர்ட் பண்ணுமா, இதை இப்போ பேசி தான் ஆகணுமா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து அளந்து பேசுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது, உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். ஸோ அடுத்தது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது படித்த ஒரு விஷயம், ஒரு நண்பன் தோழி காதலியாக மாறலாம், ஆனால் காதலி தோழியாக மாறவே முடியாது அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போலாம் யாரோ ஒருத்தர் தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லவ்வில் காமம் இருக்காது அந்த காலத்துலலாம், இல்லை எப்போயாச்சும் லவ் லெட்டரை எழுதி கொடுப்பாங்க, பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க, நேரடியாக பேசிக்க கூட மாட்டாங்க. ஸோ அங்கே காதல் இருக்காது, அந்த பார்க்குறதுல அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தது. அப்போ வந்து ஒருத்தரை தான் லவ் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ அதுக்குள்ளே காமம் வந்ததோ, காமம் வந்துடுச்சினாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம்,
டக்குன்னு ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிக்காது. அது உலக அழகியாகவே இருந்தாலும் சரி. அதனால தான் நிறைய லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு குறிப்பாக வெளிநாட்டிலலாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ இங்கேயே வந்துடுச்சு. அது காரணம் என்னென்னா காதலில் காமம் கலந்துடுச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா இனக்கவர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிஜ கவர்ச்சியை விட இவனுடைய கற்பனை தான் அதிகமாக இருக்கும். ஸோ காமத்தில் விழுந்த உடனே அந்த கற்பனை எல்லாம் போயிடும். இவ்வளோ தானா அப்படின்னு தோணிடும். ஸோ அப்போ ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ யாரோ சொன்னாங்க, இதுக்காக தான் அந்த காலத்துலலாம் வந்து திருமணம் ஆன உடனே என்ன விசேஷம் குழந்தை பிறந்தாச்சோன்னு பெரியவர்கள் நச்சரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த கவர்ச்சி போகிறதுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிட்டா தான் உண்டு. அப்புறம் குழந்தைக்காக அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி டைவர்ஸ்க்கு அது கூட காரணமாக இருக்கலாம். ஏன் தோழி காதலி ஆகலாம், காதலி தோழி ஆக முடியாது ஒருபோதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது ஃப்ரெண்ட்லியாக அப்படிங்கிறதோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது கூட அந்த டைமில் தான் அப்படி இருக்கும். இப்போ தோழி காதலி ஆகிறது டவுட்டு தான். ஏன் அப்படின்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாலே முதல்ல அந்த கவர்ச்சியே இருக்காது. அது வேணால் காமத்துக்கு வேணால் இட்டு போவோமே தவிர லவ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அந்த டைமில் ஜென்ரலாக ஆண்கள் பெண்கள் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஸ்லைட்டாக ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னா அது லவ்வாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அது திரும்ப ஃப்ரெண்டாகவே மாற முடியாது அப்படின்னா, மாற முடியும். எப்போ மாற முடியும்னா, அவங்க ஒரு வேளை கல்யாணம் பண்ணிட்டாலோ அல்லது காமத்தில் விழுந்துட்டாலோ, அந்த குறிப்பாக திருமணமான பிறகு, ஏன்னா திருமணமாகாமல் காமத்தில் விழுந்தால் கூட ஒரு கவர்ச்சி இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா, ஒரு விதத்தில் இந்த காமமே அவனை வந்து அவனை வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் சிக்க வைக்கிறதுக்காக தான். ஸோ திருமணத்தில் மாட்டினாலே அது ஒரு பெரிய ட்ராப் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே, அதாவது மனைவி மேலே அந்த போதை போயிடும். ஸோ அப்படி பிரிகிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த கவர்ச்சி போயிடும். அதனால் அவங்க ஃப்ரெண்ட், அதாவது ஒரு விலகிய தன்மையோடு இருக்க முடியும். ஸோ கூடவே டைவர்ஸ்னால் அதுக்கு அதாவது வேறு ஒருத்தரை பிடிச்சதுனால டைவர்ஸ் பண்ணுறது அதை விட்டுருங்க. அது இல்லாமல் இவங்களுக்குள்ளே பிடிக்கல, சரியான டார்ச்சரு, அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவங்க வந்து காதலியாக ஆக வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே காதலியாக இருக்க மாட்டாங்க. ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறோம் குழந்தைங்களுக்காக அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லாம் அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து கரெக்டோ அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த கவர்ச்சி போன பிறகு தான் அவங்களுக்கு உண்மையிலே 2 பேருக்கு ஒத்து வருமா அப்படின்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் அவங்க மேரேஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் ஒன்றாவே வாழறாங்க அப்படின்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், இது அந்த கவர்ச்சியெல்லாம் போய் அதுக்கப்புறம் அவங்க அந்த குண மோதல்கள் அதையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுதா, அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணத்துக்கே போவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லாததும் ஒரு காரணம். இப்போ அதாவது இந்த காலகட்டத்துக்கு, இதுக்கு முன்னாடிலாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் இந்த காலகட்டத்துக்கு நிறைய டைவர்ஸ்க்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக காதலி தோழி ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மயக்கம் இருக்கும்போது சொல்கிறது. ஏன் தோழி ஆக முடியாது? தோழி அப்படின்னா அப்போவே மயக்கம் இருக்கும். ஆனால் காதலி ஆகும்போது அது அதிகமாகிடுது. அல்லது விலகி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த காதலி தோழியாக முடியாதுன்றதெல்லாம் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம். ஸோ அப்போ வந்து காதலில் காமம் இருக்காது, ஒரு மயக்கம் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அதுவும் இருக்காது. அப்போ காதலிக்கிறாங்க அப்படின்னா என்னுடையவங்க அந்த ஒரு மயக்கம் சார்ந்த எண்ணம் அதை உருவாக்கியாச்சு. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. அந்த மயக்கம் சார்ந்த எண்ணத்தை உருவாக்கிய பிறகு அந்த மயக்கத்திலேருந்து அவனால் விடுபட முடியாது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் எப்போ வந்து இந்த காமம் சார்ந்து
ஒருவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க யாரை பார்த்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ மைண்டில் அந்த சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காதலிக்கு மட்டும் பொருந்துறது கிடையாது. அதுக்கப்புறம் யாரையுமே அவன் ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டான். ஸோ அதனால தான் நீங்கள் அதிகமாக இந்த காலேஜில் இந்த டைம்லலாம் இந்த ராக்கி ஃபங்க்ஷன் வரும்போது பெண்கள் கட்ட வந்தாங்கன்னா எல்லாம் ஓடுவாங்க. என்னமோ இவர் எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி யார் வந்தாலும் ஓடுவார் இல்லையா? ஸோ அதில் அப்பட்டமாக தெரியுறது என்ன, தங்கச்சியாக பார்க்குறத விட்டுட்டான், அதிலிருந்து வெளியில் வந்துட்டான். அதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம் இல்லையா? ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அதுக்கு முன்னே, அதாவது அவன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணு பேர் சொல்லி கூப்பிட்டா அவ்வளோதான், செம கோபம் வந்துடும். யார் அப்படி சொல்கிற, அண்ணான்னு கூப்பிடுன்னு. ஸோ அப்போ அந்த மயக்கம் வரலை. மயக்கம் வந்த பிறகு தங்கச்சின்னு அண்ணான்னு கூப்பிட்டா யார் அண்ணான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொன்ன ஒரு பையன்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன தோணும், நம்ம தான் அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அப்பயும் பேசுகிறாங்க அப்படின்னா ஆபாசமாக பேசலாம், அதுக்கு அவங்க ஓகே அப்படின்னு அவனுடைய மைண்டில் நினைக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அப்படி பேசுகிறவங்க, அப்படி ஒருத்தன் அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அவங்க கூட எதுக்கு பேசணும் ஃபஸ்ட்டு? ஏன்னா அவன் மனம் சரியில்லைன்றதை அவன் வெளிப்படுத்துகிறான். அதையும் மீறி அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆபாசமாக அவன் பேசலைன்னா தான் ஆச்சரியம். ஸோ இது ஆணுக்கு மட்டும் கிடையாது. ஒரு சகோதரி ஃபேமஸ் யூடியூபர் வெளிநாட்டில் அவங்க போடுறாங்க, நிறைய ஆபாச படங்களை பார்த்துட்டு, நான் ரோட்டில் யாரையாவது பார்த்தாலே நிர்வாணமாக தான் நான் பார்க்குறேன், என் மைண்டில் அப்படி தான் ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கே அப்படி ஆகுது அப்படின்னா ஆண் ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எந்த பெண்ணை பார்த்தாலும் புத்தி தடுமாறவே செய்யும். அது இல்லாமல் இப்போ ஆபாச படம் கூட பார்க்க தேவையில்ல, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ மோசமாக டான்ஸுன்ற பேரில் ரொம்ப மோசமான உடை அணிந்து மைண்டை கரெக்ட் பண்ணுற விஷயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதுலேயே மூழ்கி இருக்கிற மனுஷன் அவங்ககிட்ட போய் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஆபாசமாக தான் பேச ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுடைய மைண்டு இருக்குது. நீங்கள் பேசலைன்னா அவன் அதை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ அதை பார்க்குற நேரத்தை நீங்கள் எடுக்கிறதுனால அங்கே இருக்க வேண்டிய அந்த புத்தி பேசுகிறவங்க கிட்ட போயிடுது. ஆக்சுவலாக இந்த பாஸ் அப்படின்னு அந்த கம்பெனிஸ்லாம் அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்தது, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய செக்ரட்டரியோட காமம் சார்ந்த உறவை வைக்காதீர்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஓஷோவும் சொல்லியிருப்பார். ஓஷோவுக்கு ஒரு அவங்களுடைய செக்ரட்டரி மூலமாக தான் பிரச்சனையே வந்தது. ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த செக்ரட்டரி கிட்ட காமம் வைக்கல, ஏன்னா செக்ரட்டரி கிட்ட காமம் வைக்கக்கூடாதுன்ற ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் தான் அவள் கடுப்பாயிட்டா. ஏன்னா அவருடைய கொள்கை ஃப்ரீ செக்ஸு இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதில் ஜெலசி ஆகி எனக்கு எதிராக செயல்பட்டா அப்படின்னு சொன்னார். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அந்த பொண்ணு. அவங்க சொல்கிறாங்க ஐ லவ் ஓஷோன் தான் இப்போவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்கக்கிட்ட காமத்திற்காக அப்படி இல்லைங்க, காமத்துக்கு எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, காமம் இல்லாதவர்களைத்தான் பிடிக்குது, ஆணுக்கும் சரி பெண்ணுக்குமே சரி. அந்த ஜென்டில்மேன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் எல்லோருக்குமே பிடிக்கும். ஸோ ஒரு சகோதரிக்கு அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் மேலே க்ரஷ். ஸோ இப்போ இன்டர்நெட்டில் எப்படியோ அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பேசும்போது அப்போ அவன் தான் நல்லா படிப்பாம்பில் இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பானா, யாருக்கூடையும் அவ்வளோ பேச மாட்டானா. ஸோ இப்போ இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழிஞ்சு பேசினானா. டக்குன்னு அவன் மேலே இருந்த க்ரஷ் எல்லாம் ஓடி போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அதுதான், எப்போ அந்த காமத்தில் விழாத வரைக்கும், காமம் உங்கள் மைண்டில் கொஞ்சம் கூட இல்லாத வரைக்கும் தான் உங்களுக்கு வசீகரம் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணுக்கு கற்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பெண்ணுக்கு மட்டுமில்லை ஆணுக்குமே. அதுதான் உண்மையான அழகு. காமம் இல்லாமல் தூய்மையாக அந்த பரிசுத்தன்மை இல்லையா? ஒரு எஸ்ன்ட்டு எல்லாம் விழுந்து இருக்கிறதுக்கு காரணமே
அந்த பரிசுத்த தன்மை தான். ஸோ இதற்கான தீர்வு தேவையில்லாமல் பேசுகிறத கட் பண்ணிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அடுத்தது அவங்கவுங்க தான் அவங்கவுங்கள மாற்றிக்க முடியும், மற்றவர்கள் மாற்ற முடியாது, சாத்வீகமாக மாற்ற முடியாது. வேணால் இந்த மாதிரி போக்சோ அந்த மாதிரி போனால் அப்போ கூட மாறுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அதே பாலியல் குற்றத்தை செஞ்சுட்டு போகிறது தான் அடிக்கடி நியூஸில் பார்க்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா காதலியை தோழியாக பார்க்கணும் அப்படின்னா அது தானாக முடியாது. ஏன்னா ஒரு பொருளை இப்படி பிடிச்சி கீழே விட்டால் அது கீழே தான் விழும், மேலே போகாது, தானாகவே கீழே விழும். ஆனால் மேலே போகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். அப்படிப்பட்ட ஃபோர்ஸ் தான் இறை சக்தி. ஸோ அதை இறைவன் தான் அதற்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதற்கான வழியைத்தான் கொடுக்கிறார். என்னது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, அவரை நினைக்கணும். அடுத்தது குறிப்பாக இந்த உண்மையை மனதுக்குள்ளே அசை போடணும். உள்ளே இருக்கிறது ஆத்மா தான், அது ஆண் உடம்பில் இருக்குது. அடுத்தது பெண் உடம்பு எடுக்கும். ஸோ இப்போ அழகிய பெண்ணாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஆணாக இருந்திருக்கும், அதுவும் தாத்தா வாய்க்கு தான் இறந்துருக்கும். அந்த நேரம் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்களா? இன்னொன்று அந்த அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மியான ஒரு 5-10 வருஷம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பிரபலங்களை பார்த்தாலே தெரியும், எப்படா திடீர்னு இவ்வளோ வயசான மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போ தற்காலிகமாக அது கூட அழகுன்னு சொல்ல முடியாது. இவங்க அந்த மாதிரி நல்ல கவிதை பாட்டு இதெல்லாம் கேட்டு ஒரு போதை ஏற்றிக்கிட்டு போதையில் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ அதனால் இந்த லவ் இந்த மாதிரி விஷயத்தை தூண்டக்கூடிய பாடல்கள், நண்பர்கள், டிவி, தொலைக்காட்சி ப்ரோக்ராம் இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த சின்ன மயக்கத்துக்கு கூட போக மாட்டீங்க. அந்த சின்ன மயக்கம் தான் உங்களை பெரிய மயக்கத்தில் விழ வைக்குது. அடுத்தது உள்ளே இருக்கிறது ஆத்மா தானா, அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குதா, வாய் வழியாக பேசுதா போன்ற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். தனியாக இருக்கும்போதும் சரி, மற்றவர்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசும்போதோ, கணவன் மனைவி கிட்டே பேசும்போதோ, குழந்தைகிட்ட பேசும்போதோ, மற்றவர்கள்கிட்டே இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குதுன்ற அந்த உணர்வுலேயே நீங்கள் இருக்க முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அது முக்கியம். கம்முன்னு இருக்கும்போதெல்லாம் இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கார், நானும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார், அதனால தான் உலகமே அவரை கடவுள்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி நான் பரிசுத்தமாக சொர்க்கத்தில் இருந்ததுனால தானே என்னையும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. எப்போ பரிசுத்தத்தை இழந்தனோ அப்போ தான் எல்லாத்தையுமே நான் இழக்க ஆரம்பிச்சிட்டேன். அழகு, ஆரோக்கியம், செல்வம், அறிவு, குணம் எல்லாமே. ஸோ நம்பர் 1 தெய்வீக குணமே தூய்மை தான். அந்த பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான எண்ணம், உள்ளுணர்வு எல்லாமே மெயின் காமம் இல்லையா? அப்புறம் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அழுக்கு தான். ஆனால் நம்பர் 1 அழுக்கு காமம். ஸோ அதை விட்டுடணும். அதுவும் இப்போ கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கம் ஆக போகுது. சொர்க்கத்தில் இருந்தவர்களே மீண்டும் நாம் அங்கே போகணுன்னா மீண்டும் நாம் தூய்மையாகணும். ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருந்து தான் வந்திருக்கிறோம். வந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், புரியும், ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இறைவனை நினைக்க நீங்கள் இழந்த அத்தனையும் உங்களுக்கு வருது. ஆனால் சின்ன சலனம் ஆனாலே இறைவனை நினைத்து நீங்கள் சேர்த்ததெல்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது அதிவேகத்தில்ன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ அப்போ எச்சரிக்கையாக இருப்பீங்க. ஸோ அப்படி ஆத்மா அப்படின்னு பார்க்குறது கூட உங்களுக்கு முடியல, டக்குன்னு உடலுக்கு போகுது கவனம் அப்படின்னா, நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஒரு ஆத்மா தான் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்களை ஆண்னு நினைக்கும் போது தான் பெண்ணை பார்த்து ஈர்க்கப்படுறீங்க, உங்களை நீங்கள் பெண்ணுன்னு நினைக்கும் போது தான் ஆணை பார்த்து ஈர்க்கப்படுறீங்க. நான் ரெண்டும் கிடையாது, ஒரு புள்ளி தான். எதிர இருக்கிறதும் புள்ளி தான். ஒரு புள்ளி இன்னொரு புள்ளியை பார்த்து எப்படி ஈர்க்கப்படும்? ஸோ அப்படி மற்ற புள்ளியை நினைக்கிறதுக்கு பரமாத்மா புள்ளியை நினைத்தால் ஆத்மா தூய்மையாகவும் ஆகும். அவர் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறார், நானும் அதே மாதிரி பரிசுத்தமாகணும் அப்படின்ற வைராக்கியம் வரும். ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே அண்ணன், அக்கா இப்படி தான் கூப்பிட்டு இருந்திருப்பீங்க சின்ன வயசில். ஏதோ ஒரு டைமில் கொஞ்சமாக விஷயம் அப்படி கூப்பிட்றத நிறுத்துவீங்க. அல்லது வாய் கூப்பிடும், ஆனால் மனம் அப்படி நினைக்காது. ஆனால்
அதுக்கு தான் கடவுள் சொல்வார், வாயிலிருந்து வர வார்த்தையும் மனதில் வரக்கூடிய எண்ணமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா வாய் வழியாக எல்லா வக்கர புத்தியும் நாம் காட்ட மாட்டோம் இல்லையா? ஆனால் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த வாய் வழியாக வர வார்த்தையே உண்மையாக்குற மாதிரி உங்கள் மனதை பரிசுத்தமாக்கணும். நீங்கள் அக்கானா அது அக்கா தான், சிஸ்டர்னா சிஸ்டர் தான், பிரதர்னா பிரதர் தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே சகோதர சகோதரி, சகோதரி கூட கிடையாது, சகோதரர் மட்டுமே. ஏன்னா உடம்பு தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே இறைவன் கொடுக்குற ஆஸ்தியாகிய சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி உடையது. அந்த காலத்தில் ஆஸ்தி ஆண் குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அர்த்தத்தில் ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு ஆண் குழந்தையும். ஸோ அப்போ எல்லோரும் சகோதரர்கள். அதனால தான் முஸ்லீம்கள் பாய் பாயின்னு கூப்பிட்றதுடைய உண்மையான ஆன்மீக ரகசியம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டிவி சினிமா இதெல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டிங்கனாலே பேசுகிறதுக்கே எதுவும் இருக்காது. தேவையில்லாமல் மற்றவர்கள்கிட்ட, இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள்கிட்ட, ஏன்னா எடுக்காதவர்கள்ட்ட பேசுனீங்கனாலே வீண் விஷயந்தான் பேச போகிறாங்க. எந்த குப்பையிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்களோ அந்த குப்பையை மீண்டும் உங்களுக்குள்ளே நிரப்புவாங்க. ஸோ அதில் இருந்தாலும் நீங்கள் விலகி இருந்தாலே பேசுகிறதுக்கே எதுவும் இருக்காது. ஆனால் அதையும் மீறி அந்த காமத்திற்கு ஏற்கனவே அடிமையானது உங்களை பிடிச்சி இழுக்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் கட் பண்ணணும். ஏதாவது ஒரு ரீசன், உண்மையிலே காரணமே இல்லாட்டினா கூட கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லியாவது கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க பரிதாபமாக. ஸோ அந்த காலத்துலலாம் அரேஞ்ச்டு மேரேஜ் இல்லையா? போன ஜென்ரேஷன் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. எங்கேயோ அங்கொன்று இங்கே ஒன்றுமா லவ் மேரேஜ் இருந்துச்சு. இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் லவ் மட்டும் இல்லை, கள்ளக்காதலும் வேறு வந்துடுச்சு. ஸோ அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே அண்ணா அக்கா அப்படி தான் நினைப்பாங்க. யாரை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற உரிமையும் உங்களுக்கு இருக்காது, உங்கள் அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு யார் மனைவியாக அல்லது கணவனாக ஆகணுன்ட்டு. ஸோ அந்த பொறுப்பு அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அப்படின்னு அர்த்தம், யாரை பார்த்தாலும் அவங்க மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்குவாங்க. இப்போ ஒரு பிரபலமான டைரக்டருடைய மனைவி சொல்லுவாங்க, என் பொண்ணை நான் லவ் பண்ணுன்னு சொல்லுவேன். அது ஒரு சூப்பர் ஃபீலிங்கு. லவ் பண்ணுறதே ஒரு பலகீனத்தின் அடையாளம். இந்த பலகீனம் என்னாகும், அது கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணும், இல்லை கொலை பண்ணும். ஸோ பாவம் அவங்களுக்கே புரியல என்ன பேசுகிறோன்ட்டு. அது அவங்க பொண்ணை கெடுக்கிறதுக்கே அவங்களுக்கு உரிமை கிடையாது, கெடுக்கிறாங்க. இதை பப்ளிக்கில் பேசி எல்லோரையும் வேறு கெடுக்கிறாங்க. லவ் சூப்பர் ஃபீலிங்னா கள்ளக்காதலும் அதனால தான் வருது. அந்த போதைக்கு அடிமையானது தான் திருமணம் ஆன பிறகு அந்த போதை கட்டாயிடும் அங்கே, ஆனால் மற்ற இடத்துல இருக்கும். ஸோ அந்த போதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தானாகவே என்ன ஆகிடும், கள்ளத்தொடர்பு தேடி போயிடும். இதில் என்ன ஆகும் தெரியுமா, அந்த போதையிலே மயங்கி புத்தி கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது எதுலேயுமே. மொத்தத்தில் உருப்படியாக எதுவுமே பண்ணாமல் நாசமாக போவோம். ஸோ ஒருத்தன் உங்ககிட்ட ஆபாசமாக பேசுகிறான் அப்படின்னா ஓகே, அவங்ககிட்ட பிரச்சனை. எல்லா ஆண்களுமே உங்ககிட்ட ஆபாசமாக பேசுகிறாங்கன்னா பிரச்சனை கண்டிப்பாக உங்ககிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆபாசமாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. மேபி அதுவும் இருக்கலாம். அப்படி பேசுகிறதுக்கான சிக்னல் உங்களை அறியாமல் நீங்கள் கொடுக்குறீங்க. அது அதிகமாக பேசுகிறதா இருக்கலாம், வீணாக தேவையில்லாமல் அதிக நேரம் பேசுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்மை மாற்றிக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் இல்லாமல், இறைவனை நினைக்காமல் காமத்தில் யாருமே வெளியில் வர முடியாது. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டாலே வந்துடும். நம்மளே கூட அதை போடுறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.